ஹாய் ஆல், வெல்கம் டு லேர்ன் பிரிங்ஸ். இன்றைக்கி முக்கியமான 2 விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வச்சு நம்ம சொல்லித்தரலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், சொல்லித்தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சம் கிட்ஸ் அப்சஸ்டாக இருப்பாங்க சில பொருள் மேலே. ஒரு பென்சிலோ, ஒரு ஒரு சின்ன ஷார்ப்னரோ, எரேசரோ, இல்லை ஒரு சின்ன டாய் கைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அதை எப்பயுமே கையில் வச்சுருப்பாங்க, யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஒரு 10 பொருள் வாங்கிட்டு சேம் எரேசர், சேம் பென்சில், ஒரு 10 மோர் தென் 10 வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா லேர்னிங் பண்ண முடியாது. அந்த டைமில் 1 by 1 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு பென்சில் கையில் வச்சுருக்காங்க, அவங்களோட ஃபேவரட் பொருள். அதுலேயே நீங்கள் இன்னொன்று கொடுத்தோடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எழுந்து குதிப்பாங்க, மேலே அங்கே இங்கேன்னு ஓடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 30-40 மினிட்ஸ் தேவைப்படும் அதுலேருந்து காம் டவுன் ஆகி அவங்க கையில் இருக்க பென்சிலை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது அப்போ தான் நீங்கள் சொல்லணும், ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தது ஒன்று, இப்போ அம்மா இன்னொன்று வாங்கிட்டு கொடுத்துருக்கேன், நவ் இட் இஸ் டூன்னு சொல்லி தரலாம். அதே மாதிரி தேர்ட் ஒன்று அதே ப்ரொசீஜர், சேம் ப்ரொசீஜர். தேர்ட் பென்சில் கொடுக்கும்போதும் எழுந்து குதிப்பாங்க, வா ஐம் கெட்டிங் மோர் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அது திருப்பி அந்த 30-40 மினிட்ஸ் வெயிட் பண்ணி, ஸோ இதுக்கு தான் ரொம்ப பேஷன்ஸ் தேவைப்படும் நமக்கு. அவங்களோட இம்பார்ட்டன்ட் பொருளை ஏன் வச்சு சொல்லித்தரோம் அப்படின்னா, அவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகும். அது அவங்க ஈஸியாக அதை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சொல்ல வர விஷயத்தை அவங்க ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால. அதனால் அந்த மாதிரி நம்ம டீச் பண்ணலாம். இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாக டீச் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. செகண்ட் விஷயம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஏதாவது வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம், இரிட்டேட் ஆகிடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ 80% சில்லியாக, ஃபன்னியாக, என்னென்ன அவங்களுடைய வேர்ல்டில் என்னென்னலாம் அவங்களுக்கு ஃபன்னியாக தெரியுதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். 80%, 20% தான் டீச்சிங். வெளியில் போனால் மேக்ஸிமம் ஒரு ட்ரீ காமிக்கிறதோ, ஒரு டால் பில்டிங் காமிக்கிறதோ, மேக்ஸிமம் 3யோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரெயின் ஓவர்லோட் ஆகிடும். இவங்க என்ன கான்ஸ்டண்ட்டாக நம்மளை கூப்பிட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுல அவங்க கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ அப்போது அந்த இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஒரு நாள் நல்லா டீச் பண்ணோம், ஒரு நாள் நல்லா கவனிக்கிறான் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது அவங்ககிட்டேருந்து. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் அந்த விஷயம். ஸோ அப்போ அதே என்விரான்மெண்ட்டில் இல்லாமல் வேறு என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கிறது, வேறு மாதிரியான கேம்ஸ் ப்ளே பண்ணுறது, அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது 2 விஷயம் தான் சொல்லலாம்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் இன்னும் மோர் என்ன இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு வரேன். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.